ஏய் என்னையா திருப்பி மறுபடியும் கார் டாஸ்கா? ஐயோ ஏன் எதுக்கு உங்களுக்கு இந்த கார் டாஸ்கை தாண்டி ஒண்ணுமே தெரியாதாடா? அதுவும் எங்களோட ஆனியன் ஸ்டார் சபரி. அதாவது வந்து பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் 106 நாட்கள் இருந்தீங்க. உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கேட்குறாங்க, அந்த கார் டாஸ்க்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸுங்கிற பேரில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. அது உள்ளே இருக்கிற கேட்குறேன், உங்களுக்கு இந்த கார் டாஸ்கை தாண்டி வேறு எதுவுமே தெரியாதாடா? வெளியில் வந்து வளைச்சி எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்தானுங்க. இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே வந்து கார் டாஸ்கில் என்னாச்சு, கார் டாஸ்கில் என்னாச்சு, கார் டாஸ்க். அப்போ நீங்கள் என்னடா பண்ணீங்க 106 நாள்? ஒன்றுமே பண்ணலையா? திரும்ப கார் டாஸ்க்கை வச்சு லைவ் லைட்டில் இருக்கிறான் எங்கள் ஆனியன் ஸ்டார். அதுவும் எங்கள் சபரிலாம் உள்ளே போய் ஒன்றுமே பண்ணலை, அது மட்டும் கிளியராக தெரியுது. அதனால தான் வந்து சுற்றி கார் டாஸ்க்லேயே வந்து நிற்கிறானுங்க. ஒன்றும் இல்லை நண்பர்கள், நேற்றுக்கு வந்து நம்மளோட சபரி இருக்கார் பார்த்தீங்களா, ஆனியன் ஸ்டார் சபரி. அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் இன்ஸ்டாவில். அந்த இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டதில் சபரி பக்கத்தில் கானா வினோத்து, அதை பின்னாடி வந்து கம்ருதினு, அரோரா, திவ்யா, வியானா, இவங்க எல்லாரும் உட்காந்து வந்து கார் டாஸ்க்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ வந்து டிலீட் பண்ணிட்டான். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வக்ரம் அவர்கள் வந்து பாரு அவங்க அம்மா வந்து கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருப்பான். அதில் வந்து மிகப்பெரிய ஹேட்ரட் உருவாகி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்து அவனை காரி துப்பி அவனுக்கு இருக்கிற விக்ரம்ங்கிற பேரை வந்து வக்ரமாக மாற்றி காரி துப்பினதுனால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணியிருப்பான். சேம் லைக் அதே பேட்டர்னில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்கான். இதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ரீக்ரியேட் பண்ணி போட்ட வீடியோவில் கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, இவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. எதிர்ப்புகளுக்கு அப்புறமா வந்து திரும்ப வீடியோவை நீங்கள் டிலீட் பண்ணிட்டான். அப்புறம் நான் கேட்குறேன், பிக் பாஸ் வீட்டில் ஃபஸ்ட்டு 90 நாட்கள் பார்வதி கம்ருதின்னு வினோத்தை வச்சு கண்டென்ட் எடுத்து ஷோ வந்து ரன் பண்ணிக்கிட்டானுங்க விஜய் டிவி. வெளியில் அடுத்த ஒரு 10-15 நாள் ஷோ ரன் பண்ணும்லங்க. 90 நாட்களுக்கு அப்புறமா 106 நாட்கள் வந்து பாரு கம்ருதினோட அந்த ரெட் கார்டு விஷயத்தை வச்சு பேசிய ஷோ ரன் பண்ணிட்டானுங்க. இப்போ ஆஃப்டர் இந்த ஷோலாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டானுங்க. அப்புறம் எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்குறானுங்க. அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட ஒவ்வொருத்தரும் போயிட்டு உட்காந்துக்கிறான் எல்லா இன்டர்வியூலுமே. எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க, இப்போ ஒரு விக்ரம் எடுத்துங்க. விக்ரம்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான்னா, அவன் என்ன பண்ணான் உள்ள, அதை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டான். கார் டாஸ்க் எப்படி, அதில் என்ன பண்ணீங்க, அதுலேயே அப்படி யூஸ் பண்ணீங்க, அப்படி கடைசி வரைக்கும் இந்த கார் டாஸ்கால வந்து பயனடைஞ்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் டிவி. ஏன்னா வந்து அதை வச்சு டிஆர்பி ஏற்றிக்கிட்டானுங்க. அதுதான் ஹையஸ்ட் டிஆர்பி எபிசோட்னு சொல்லலாம். இது இவனுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கிடைச்சிருந்துச்சுன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே இருந்த அந்த 5 பேர் யாருங்க அந்த 5 பேர்னு சொல்லி கேட்குறீங்களா? வினோத் விட்டுருங்க. ஏன்னா வினோத் டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய ஆளை ஒரு பாக்ஸ் எடுத்து வந்துட்டாரு. இப்போ இந்த டாப் 5லன்னு ஒருத்தர் வந்தானுங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படி வந்தானுங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கார் டாஸ்க் அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா டாப் 5ல சபரி இருந்திருக்க மாட்டான், விக்ரம் இருந்திருக்க மாட்டான், அரோரா இருந்திருக்காது. கரெக்டுங்களா? ஏன் திவ்யா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் திவ்யா மட்டும் ஓகே டாப் 5ல இருக்கிற வாய்ப்புகள் கொஞ்சமாக இருந்திருக்கும். பட் ஆனால் மீதி இருக்கிற 4 பேருமே எதை பேஸ் பண்ணி உள்ள டாப் 5 வந்தானுங்க அப்படின்னா இந்த கார் டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான். அதனால அந்த நன்றி உணர்வுக்காக கார் டாஸ்க்கை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறானுங்க. இவங்க ரீக்ரியேட் பண்ணுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அங்கே போன ஆள் யார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயமே. வினோத் அண்ணா இங்கே உட்காந்துருக்காரு, சரி ஓகே, வினோத் அண்ணா இதனால் பெருசாக பாதிக்கப்படலை. கம்ருதின் எதுக்கு போனான்? அதுதான் இப்போ எழுதுகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போல்லாம் வந்து கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் தாண்டி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க உள்ள 106 நாட்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், வெளியில் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒன்றா இருந்திருக்கலாமேங்க. ஏன் ஒன்றா இப்போ திவ்யா கூடயோ வினோத்து கூடயோ சபரி கூடயோ நல்லா பேசி பழகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. சீசன் 8ல் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ ரீயூனியன் பண்ணாங்க, அவங்களாம் வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் இருந்துட்டு போட்டுமேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீசன் 8 அப்படிங்கிறது வந்து டாக்ஸிக் கம்மியான ஒரு சீசன். டாக்ஸியே கிடையாது ஓப்பனாக சொல்லணும்னா. நான் நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தேன். சீசன் 8ல் நம்ம ஒரு போட்டியாளருக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் வந்து கடைசி ஜெயிக்கல, அது வேற விஷயம். இருந்தாலும் டாக்ஸிக்கே இல்லை, யாரு மேலே அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டலை, ஒரு சில பேரை தவிர. நம்மளோட சாட்சம்மா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்குமே, ஒரு விஷம் ஒன்று இருக்குமே, ஸோ அது சுனிதா இவங்களை தவிர வந்து பெருசாக யாருமே வந்து விஷத்தை கக்கலை. ஸோ பட் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 19 கண்டஸ்டன்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து டாக்ஸிக் தான். ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் போன அந்த பிரவீன் காந்தி, அந்த நான் ஒருத்தவங்க போனாங்களா, அவங்க பேர் அப்சரா, அவங்களாம் உள்ளே இருந்தாங்களா என்னங்க தெரியாது. இந்த மாதிரி சில பேரை தவிர்த்து விட்டு சில பேரை பற்றி டாக்ஸிக் தான் ஃபுல்லாக. இதில் யார் அதிகமான டாக்ஸிக் யார் மேலே வந்துச்சு, யார் மேலே அதிகமான வன்மங்கள் வந்து கக்கப்பட்டுச்சு, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஒன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன். இந்த இடத்துல வந்து வினோத் மட்டும் ஏன் வந்து அந்த அளவுக்கு அவர் மேலே டாக்ஸிக் வரல அப்படின்னா, யார் ஒன்றுக்குமே போக மாட்டார், யார் பிரச்சனைக்கு போக மாட்டார், அவர் உண்டு ஒரு வேலை உண்டு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கேம் ஒன்று ஆடிட்டு வந்தார். பட் ஆனால் இவங்க 2 பேரும் எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க, எல்லா ப்ரோமோலுமே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் சீசன் 9 ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா கூட சீசன் 9 யாரும் சொல்ல மாட்டாங்க, கார் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவானுங்க. அவ்வளோதான். இந்த சீசன் வந்து ஒரே ஒரு கார் டாஸ்க் முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரு கார் டாஸ்க் அப்படிங்கிறது 90 நாட்கள் நடந்த அனைத்து சம்பவங்களையும் புறந்தள்ளிட்டு, அதுக்கப்புறமா நடந்த விஷயங்களும் புறந்தள்ளிட்டு, கார் டாஸ்க் 3 விஷயத்தை சுற்றி தான் இந்த சீசன் 9 இருக்கு. ஒன்று கார் டாஸ்க், இன்னொன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சீசனே சுழண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் கார் டாஸ்கை பற்றி பேசுறது. இதனால இவனுங்க வந்து இன்னும் திரும்ப வெளியில வந்தோ அதை பற்றி திரும்ப வன்மத்தை கட்டுறாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா பாதிக்கப்பட்டாங்களா, இதை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க. பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா இவங்க 3 பேரும் வச்சுக்கலாமாங்க. இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டது ஒன்று ஃபிசிக்கலாவோ ஏதோ அவங்க பண்ணது நாடகமாக இருந்தாலும் அவங்களும் வச்சுங்களேன், சாண்ட்ரான்னு வச்சுங்களேன். இன்னொன்று பார்வதி, கமருதீன். இவங்க 3 பேர் தான் இதில் வந்து அதிகமான ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டது. இதனால பயனடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி மற்ற எல்லாருமே சொல்லலாம். இருக்கிற கண்டஸ்டன்ட் 5 பேர் டாப் 5 வந்தவங்க இவங்களாம் பயனடைஞ்சவங்களா இருக்கலாம். பட் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க, ரெட் கார்டு வாங்கினவங்க, இதனால டாக்ஸிக்கு உள்ளானவங்க, இதனால வந்து வெளியில் ஹேட்ரடுக்கு உள்ளானவங்க, இப்படி பல விஷயங்கள் இதை சுற்றி நடந்தோம். இதை திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறதுனா உனக்கு எவ்வளோ வன்மை இருக்கும் சபரி அவர்களே அப்படின்னு கேட்க தோணுது. சபரி போட்டு டிலேட் பண்ணா கூட இந்த விஷயத்தை இதை சென்சிட்டிவான திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் பேசுது. இப்போ விக்ரம் கூட வந்து எல்லாரும் பேட்டு எடுக்கிறங்கிற பேரில் எல்லாரும் உட்கார வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அதில் கூட கார் டாஸ்க் அப்படின்னு ஏஞ்சி ஓடுறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. இவங்களாம் மிக்சருங்க. சீசன் மிக்சரு எப்படி சொல்றது, டாப் 5 வந்து எல்லாருமே மிக்சருங்க. ஒன்றும் தெரியாத உள்ள கூட்டு வந்து ஒரு கார் டாஸ்க் ஒரு விஷயத்த பண்ணி அதுல 2 பேரை தப்பு பண்ணி அதன் மூலயமா லைம்லைட்டுக்கு வந்து இப்போ இவனுங்க இதை வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டு இதனால பாதிக்கப்பட்ட கமருதீனே உள்ள போய் உட்காந்துருக்கான். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு கமருதீனே, நல்லா தானே இருந்த, எதுக்கு அந்த கேங் கூட சேர்ந்த அப்படிங்கிறத தாண்டி நீ சேருப்போ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாக்ஸிக்கான அதிகமாக டாக்ஸிக் வன்மங்கள் வந்து யார் மேலே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உன் மேலே வந்திருக்கு. இப்போ நீ உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, அதில் சபரி, அதுக்கப்புறம் அந்த திவ்யாவாக இருக்கட்டும், இவங்க வெல்விஷராக இருக்கலாம், அரோராலாம் எந்த அளவுக்கு உள்ள உன் மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னை என்னென்ன விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி பல வன்மங்கள் கொட்டி பல விஷயங்கள் பண்ணி திரும்ப கூட போய் உட்காந்து சேர்ந்து உட்காந்துருக்கடா. எனக்கு புரியல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த கார் டாஸ்கை பற்றி. சரி, இதை பற்றிலாம் பேச வேணாம், நான் முதல்ல பிக் பாஸை விட்டு கடந்து அடுத்த கண்டென்ட் போகலாம் அப்படி தாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் டெய்லிக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் விட்டுறானுங்க, கார் டாஸ்க்கு விட்றானுங்க. இப்போ பேட்டிங்கிற பேரில் வந்து சில வன்மங்களை வந்து கக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இதை கடந்து போகணும்னு நினச்சா கூட இதுலேயே திரும்ப திரும்ப சுழல வைக்கிறானுங்க. அதனால தான் இந்த வீடியோ என்னோட பார்வையில் வந்து இது தேவையில்லாத ஒரு வீடியோ. பாதிக்கப்பட்டவங்க இந்த விஷயத்தை கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திரும்ப ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்கும். இது 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 வந்து இது இவனோட கேரக்டர் தான் காமிக்குது. லிட்டரலாக நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டேன்னா இது இவனோட கேரக்டர் தான் காமிக்குது. இதில் நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம பிக் பாஸை விட்டு வேறு கண்டென்ட்டுக்கு போகலாம். பாலிடிக்ஸ் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் போடுறதுக்கு வந்து வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது இதில் வந்து எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு நான் வந்து போகிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம்